சீக்கிரமா வரண்டா வரங்க சாப்பிட்டியா குடுக்குற அடி பத்துலடா சத்துக்காட்டு பூஜை மாதிரி அடிக்கிறான் அடி வலிச்சாலும் நீ பிடிக்காதுமா ரெண்டு அடி வாங்கி பாரு தெரியும் எதுக்கு என்ன அடிச்சிருவானா சாப்பிட்டியா இல்லையா சாப்பிடலாம் ஓ அக்கா யாகா இப்படி பேசுற வாடா வாடா சீக்கிரமா வாடா தம்பி சாப்பிட்டு வரலான்னு இருந்தேன் சாப்பிட்டு அதிமயக்கமா இருந்தது நேரம் படுத்துட்டு போற ஒரு சாக்கு பீ போட்டு படுத்துருந்தேன் அருமையா தூக்கம் வந்துருவேன் சாக்கு பீயில படுத்து டேய் சாக்கு பை போட்டு படுத்துருந்தேன் சரி இதுக்கு நடப்படுத்திச்சு யார் மேல சேலத்துல ஒரு கூத்தியா இருக்கா கூத்தியா ஆமா சரிண்ணா அவ பேர் சிந்தாமணி அவளை பார்த்தாவணும் உடனே கிளம்பிட்டேன் நினைப்பு எடுத்துக்கிச்சு ஆமா யார் கூத்தியா மேல பஸ்ல கார்ல போனா லேட் ஆகும் பிளைட்ல போனா வெடிச்சது சரிண்ணா ட்ரெயின்ல போனா ஆக்சிடென்ட் ஆகுது சரி பைக்ல போனா பெட்ரோல் செலவாகும் ஆமா அதனால கூத்தியில பாரு சீக்கிரம் போகணும் எப்படி போறேன் அந்த வண்டியில போ இதெல்லாம் பெட்ரோல் செலவாகும் அந்த வண்டியில போனேன்னா கூத்தியா விட்டு போயிடலாம் எப்படி போறேன் நான் சொல்றது அப்படியே முடிஞ்சது சொல்லு இல்லாத சைக்கிள் எடுத்துக்கிட்டு சீக்கிரம் மட்டும் பெடல் இல்லாத சைக்கிள் ஆமா சரி அந்த சைக்கிள் தோல் மேல செருப்பு தலைமையில கொடை எடுத்து கால்ல மாட்டிட்டு சீட்டு வாங்கி மூணு வண்டி வெத்தலை பாக்கு தோல் போட்டு சட்டை போட்டு வேடி மேல போட்டு சில சித்தா வந்து குத்தியா தாசி விட்டு போட்டி கடை என்னது பண்ணி வர டைம்ல அம்மா உனக்கு பெரும்பாலும் புடிங்கன போடுது ரயில் போற மாதிரி சொன்னா எப்படின்னா சொல்லுவேன் பொறுமையா சொல்ல மாட்டியா சுடு தண்ணி காலு விட்ட மாதிரி சொல்லிடுவேன் பொறுமையா சொல்லு சொன்னதை கூத்தியால பாக்குறதுக்கு நிதானமா சொல்லு கடல் இல்லாத சைக்கிள தோல் மேல வச்சு செருப்ப எடுத்து ஏடி அடிச்சு கொண்டு இப்படி சொன்னா ஒரு வாரம் ஆகணும் நீதான பொறுமையா சொல்லுங்க அப்படியே லெவலா சொல்லணா எப்படிதான் சொல்லுங்க லிமிட்டா சொல்லு கூத்தியில பாக்குறதுக்காக பெடல் இல்லாத சைக்கிள் தோல் மேல செருப்பு தலைமையில கொடை எடுத்து கால்ல மாட்டிக்கிட்டு சிகரெட் வாங்கி மூக்கு வரைக்கும் வெத்தலை பாக்கு தோல் போட்டு சட்டை பிக்கடி வேடி மேல போட்டு சில சித்தாமணி கூத்தியா தாசி விட்டு போட்டி நடி நடந்து போயிட்டு டைம்ல சாமி நல்லா தானே என்னடா ஏன் சிரிக்கிற என்ன சிரிக்கிற చెప్పారా చెప్పండి ఉండు ఏం అవుది சாப்பிட்டு படுத்து சாப்பிட்டு போயில கிரிக்கெட் நடந்துச்சு கோமாளிக்கா சேலத்துல ஒரு கூத்தியா இருக்குதாமா ஆமாங்க அவனுக்கு ஒரு கூத்தியா ஆமாங்க எல்லாத்துக்கும் இருக்கிற மாதிரி தான் ஆமாங்க உனக்கு இருக்கிற மாதிரி பொண்டாடி எல்லாம் கூத்தியா கூத்தியா விட்டு போய் கூத்தியா நினைப்பதுக்குதுங்க கூத்தியா விட்டு போயிட்டா சீக்கிரமாக சென்று அந்த பெண்ணிடத்துல அச்சால் குச்சால் பண்ணிட்டு என்ன வந்து பார்க்க சொல்றேன் ஓடா சீக்கிரமா ஓடா கூத்தியா விட்டு போயிட்டியா ஏய் அங்க போற உடனே ரெண்டு பேரும் கீழ படுத்து மேல கண்ணல போட்டுறோம் கீழ படுத்து மேல எப்படி பண்ணி கூத்தியாவது எப்படியோ படுது பாட்டியோட பாட்டிக்கிட்டே வந்து படுத்தேன் வேற ஒரு கூத்தியா ரொம்ப நாள் கழிச்சு பாக்குவோம் அவ பார்த்து ரெண்டு பேரும் கீழ படுத்து மேல கண்ணல போட்டுறோம் அதான் அதுக்குள்ள சொன்னேனே அதுதான் சரி ரெண்டு பேரும் கீழ படுத்து மேல கண்ணல போட்டுறோம் அதனால அது அவ ஏமுஞ்சி அவ பார்த்து ஐயா மூஞ்சி அம்மா பார்த்து அம்மா மூஞ்சி ஐயா பார்த்து பார்த்துக்கு ஆசை அதிகமாய் மாவு முத்தி போய் எனக்கு முகர ஜன்னில இருந்து வரமாட்டேன்னு சொல்லி கூத்தியா விட்டு போனேனே கீழ படுத்து மேல கண்ணல போட்டுனாங்க நான் உங்களுக்கு ரெண்டு பேருக்கு பைத்தியமா கூத்தியாட போறான் என்ன கேட்டாங்க கட்டல எடுத்து போட்டு கீழ படுத்து மேல கண்ணல போட்டுட்டாங்க அத கண்ணல வந்தானே ஐயா மூஞ்சி அம்மா பாக்க அம்மா மூஞ்சி ஐயா பாக்க ரெண்டு பேர் பாத்துக்கும் போது ஆசை அதிகமாயி முக முத்தி போய் உங்க மந்திரிக்கு முகர தெண்ணி முடிக்குது மந்திரிக்கு ஆமாங்க சென்னி இருக்குதா கண்ணுக்கு வேதான கலைக்கு போட வேணும் சீக்கிரமா தூக்கிட்டு வாடா ஓடுறா சீக்கிரமா கண்ணுக்கு வேதாளம் ஒண்ணு பண்ணு இப்ப நீ போய் சொல்றதில்ல உன்னை தொந்தரவு பண்ண மாட்டான் என்னையும் தொலைவ மாட்டான் தலையடிச்சு ஐயோ மனுக்கு லவலவான்னு கத்திட்டு போ ஏன்டான்னு கேப்பா இங்க இருந்து போறதுக்குள்ள மந்திரி செத்தே போயிட்டான்னு சொல்லி எப்படி போட்டா போட்டுன்னு பதறமா எப்படி போட்டு லவலவான்னு கத்தி நெஞ்சு நெஞ்ச அது அடிச்சா தாங்குமா ஐயோ மண் லவலவான்னு கத்திட்டு ஐயோ அப்படியே பயப்படுற மாதிரி போற மாதிரி ஹெல்மெட் போற என்னடா ஏன்
இவ்வளவு ஒரு கோபத்துல வந்திருக்கிறாய், காரணம் என்ன? கோவத்துல சோகத்துல வந்திருக்கிறாய். இங்க இருந்து போறதுக்குள்ள பொன்னான மந்திரி செத்து போயிட்டாங்க. கோமாளி செத்து போயிட்டானா? நண்பா, ஏங்க சேலத்துல அனாதையா கிடக்குறான கோமாளி. அவனே செத்து போயிட்டான். ஆமா, நீங்க எப்பங்க போய் எப்ப போய் பாப்பீங்க? அந்த பணத்தை மட்டும் தூக்கிட்டு வர, இந்த ஊர் சுடுகோல வச்சு சொல்லணும். போனோம், பணத்தை தூக்கிட்டு வர பாடி போனதுக்காக இருப்பேன் புடுங்குவீங்க. போய் சொல்லி போடு. இங்கிருந்து போறதுக்குள்ள ஊருக்காரங்கெல்லாம் சேர்ந்து அனாதை பண்ணு ஆத்துல சுட்டான்னு சுட்ட இடத்துல சாம்பல் இருக்க, சாம்பல் அழிஞ்சு வாடா. அந்த இடத்துல மலருக்குள்ள மலரை கொண்டு வாடா. என்னது புல்லா? அவர் என்ன கேட்டாரு, நீ என்ன கேட்ட? அவர் மலர் கேட்டாரு, நீ என்ன கேட்ட? நான் புல்லு கேட்டேன். அப்படியா? புல்லு வந்து கோட்டை கடையில் இருக்கு சொல்லி மலர் கேக்குறாருண்ணா. ஓய் மலரு மலரா? மலர்னா மணல்ரா. மணல் கேக்குறாருண்ணே. ஓ மணல். என்ன நினைப்புல இருக்கிற நீ? அவர் மலர்னு சொன்ன மாதிரி தான் கேடுது. நீ போ. சரிப்பா. ஏய் ஓய், நான் மலர்னு சொன்னேன். எனக்கு அப்படிதாங்க கேடுது. உன் காதுக்கு அப்படி கேட்டதா? ஆமாங்க. நீ போ. நீ போ. ஏய் ஏய் டொப்பிகாரோ, ஏய் டொப்பிகாரோ, दीदी तेरा दिल वर दीवाना, आहा दीदी तेरा दिल वर दीवाना, हरे राम पुड़िया काटाली दाना, हरे राम पुड़िया काटाली दाना, बंदा गैला मुस्ताबुदाना, बंदा गैला मुस्ताबुदाना, हरे राम पुड़िया काटाली दाना, हरे राम पुड़िया काटाली दाना. ओमा कितना ने मोली के लाना मोई मुली के लाना हजारी वो चुहाडेली आया दिलवाना. आहा आहा बंदा गैला मुस्ताबुदाना, बंदा गैला मुस्ताबुदाना, सरे अडना वाया गिटे बोना. என் ஆய கட்டு போறேன்டா. என் ஆய கட்டு போறேன். நீ இந்த பாட்டுல ஐயோ இது ஹிந்தி பாட்டுங்க. என்னது ஹிந்தி பாட்டு? ஏன்டா இப்ப நீ பாடுறது ஹிந்தியா? ஏன்டா ஹிந்தி எனக்கு தெரியுமா? அட உங்களுக்கு ஹிந்தி மொழி தெரியாது? பைத்தியக்கார, ஹிந்தி மொழி எனக்கு தெரியாதுடா. வேற மொழியில பாடுற. வேற மொழியில பாடு. பாடு. கடல் அலைக்கன போனூரே கானா பொண்ணுன போனூரே, கடல் அலைக்கன போனூரே கானா பொண்ணுன போனூரே, போய் வரும்போது எந்த கொண்டு வரும், கை நிறைய போய் வரும்போது எந்த கொண்டு வரும், 17ஆம் ராவிலே பாலாவி கரையிலே மஞ்சள் மாறுகோ மாணிக்க கல்லு தரமோ, ஒரே 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 கடல் அலைக்கன போனூரே. எவ்வளவு நக்கா போறீங்கோ, யார நக்கா போறீங்கோ, எப்ப நக்கா போறீங்கோ, கடல் அலைக்கன போனூரே எப்ப நக்கா போறீங்க? அப்படி நக்கா போறீங்க. என்னை பார்த்தால் நாக்குத்துவா பீக்குத்து வாங்குறாங்க. அப்படி சொல்லலையே. ஏன்னா நக்குத்துவா பிக்குத்துவான்னு பாட்டு பாடுற. ரெண்டு பேரும் மெடல் ஆயிட்டீங்க. நீ பாடுறது மாதிரி கேரளா மொழி மலையாளம். இப்ப நீ பாடுறது மலையாளம். மலையாளமா? பைத்தியக்கார, மலையாளம் எங்களுக்கு தெரியுமா? മലയാളം അറിയാ? മലയാളം தெரியாதா? ஏடோ சேட்டா எந்த ഞാൻ മലയാളം അറിഞ്ഞു മനസ്സിലായില്ല മുണ്ടാകൂതി മോനെ. மலையாளத்துல பேசுறங்க. மலையாளமா? ஏய் மலையாளம் எனக்கு தெரியாதா? இதுவும் தெரியாது. இது எனக்கு தெரியாது. அப்ப வேற மொழியில பாடுற. என்ன மொழி பாடுவ? தாயகே மகனெந்து பிழையே இல்ல, இப்படி அண்ணனே மனையெந்து சிடியுவரல்ல, தாயகே மகனெந்து பிழையே இல்ல, அண்ணனே மனையெந்து சிடியுவரல்ல, சத்யவனே நொடிதாக சிடியுவரல்ல, என்ன மேட்டி துளி வேணும், என்ன வெட்டி முறி வேணும், அழுவதோ நெகுவதோ சரி நீ மேகேலி, இருபதோ முடுவதோ ಈ ಊರು ನಲ್ಲಿ ಈ ಜನರ ನಡುವನಲ್ಲಿ ಏಗ ಬಾಳಲಿ, ನೆನ್ನ ಮೇಟಿ ತುಳಿ ವೇಣು, ನೆನ್ನ வெட்டி முறி வேணும், என்ன மேட்டி துளி வேணும், உன்னை அடிச்சு கொள்வேனே என்ன கூதி. இது கர்நாடகா கன்னடம். இது கன்னடமா? கன்னடம் எல்லாம் எங்களுக்கு தெரியாதப்பா. இதுவும் தெரியாது. எங்களுக்கு தெரிஞ்சது தமிழ் மட்டும்தான் தெரியும். ஹிந்தி தெரியாது, மலையாளம் தெரியும், கன்னடம், உருது. உருது தெரியுமா? பாடுவாயா? உருது மொழி. உருது மொழியா? எங்க பாடு பார்க்கலாம். डम डम टिगा टिगा मौसम पिगा पिगा कितने बैठ गिरो हाय अल्लो सूरत हाप गिरो बाण अल्लो कितना पुल्ला पुल्ला कितना रंगे रंगे देखो मैं लगड़िया लगड़िया
கிளப்பி டெங்கு தேரு. காடு கிளப்பி என்ன பண்றது? பைத்தியம் டெங்கு காய்ச்சல் இருக்குல்ல? ஆமா, டெங்கு காய்ச்சல் வந்து காலு கிளம்பி பெட்ல படுத்துக்கிறோம்ல. ஓ காலு கிளம்பி டெங்கு. ஓ டெங்கு. ஏங்க பாட்டுலாம் இப்படி வருமா? ஏங்க டெங்கு காய்ச்சலுங்க அவங்க கிளம்பி. பைத்தியக்காரா, உனக்கு தமிழ் தெரியுமா? தமிழ் தான் வேணும். தமிழ் தான் எனக்கு வேணும். வேற எந்த மொழியும் எனக்கு தெரியாது. தமிழ் தெரியுமா? கம்மக்கரையில சும்மா நான் மறைச்சா என்ன பண்ணுவேன்? கத்திக்க நினைச்சு தண்ணியில குதிச்சா என்ன பண்ணுவேன்? நானும் குதிச்சா நீ என்ன பண்ணுவேன்? தமிழாகி போவேன் நீ என்ன பண்ணுவேன்? அப்படி அம்மாடி அம்மாடி என்ன பண்ணுவேன்? இப்போ என்ன பண்ணுவேன்? தண்ணி கூடம் தாங்கி போகையில உன் கையை தொட்டு இழுத்தா என்ன பண்ணுவேன்? வந்த கூடத்தை ஊட்டாலையில் சரி கொட்டி விட்டு போனா என்ன பண்ணுவேன்? சாவணியில் தொலைச்சா என்ன பண்ணுவேன்? ஜாதிக்கான அழைப்பேன் என்ன பண்ணுவேன்? அம்மாடி அம்மாடி ஏமி சேதுவு பூ ஏமி சேது. ஆரம்பத்துல ஒரு தமிழ்ல பாடிக்கிட்டு இருந்தா மறுபடியும் என்னமோ மொழியில பாடுறாங்க. பாடின தமிழ் பாட்டை டப்பிங் பண்ணி தெலுங்குல பாடுறது. தெலுங்குல பாடுறதா? புரியுமா? ஏன் எல்லாத்துக்கும் தெரியுமா? பாக்குறது எல்லாமே என்னுடைய சகோதர சகோதரிங்க, தாய் தகப்பூடு, என்னுடைய சொந்த பந்தம், இவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெலுங்கு தெரியும். அப்படியா? அவங்களுக்கு புரியுற மாதிரி பாடுற ஏரி கரண்ணா நான் ஊருக்கு நான் மறைச்சத ஏமி சேர்த்துவே. கரைக்கு நினைச்சு குளிரோன துமுகத்தை ஏமி சேர்த்துவே. நானே துமுகத்தாக ஏமி சேர்த்துவே. நீங்க போட்டின ஏமி சேர்த்துவே. அம்மாடி அம்மாடி நாகுத்துவா பீகுத்துவா ஏமி சேர்த்துவே. ஏமி சேர்த்துவே. நாக்குத்துவா பீகுத்துவான்னு நான் என்ன சொல்றது? எங்க தெலுங்குல நாகுத்துவா பீகுத்துவானா நீ நல்லா இருக்கிறே சாதிக்குமான்னு நான் கேக்குறேன். அப்படியா? தெலுங்குலயே சொல்லணும். அதுக்கு நான் எப்படி பதில் சொல்றது? நாகித்தி மந்திரி நாகித்தீங்கணும். எவ்வளவுதானே அப்படின்னு நல்லா இருக்குன்னு அர்த்தம். அப்படியா? கேள்றோம். நாகித்திவா பீகித்திவா. நான் நாகித்தீரா மந்திரி, நான் பீகித்தீரா மந்திரி. நாகநாடா என்னங்க கூறுகாட்டத்தனமா படம் பேசுறீங்க? நாய்த்திவா பீத்திவானா நக்குனியா புடுங்கனியான்னு கேக்குறேன். நீங்க தெலுங்கு கத்துக்கிறேன்னு சொல்லி பொறாமப்படுறான். பொறாம பிடிச்சவன எப்படியே போய் நக்கும் போங்க. மந்திரி நூலு கும்பமெதினு போயேடா விடு. நீ செய்தா பேட்டத்தை ஏமி சேர்த்துவு. பொண்டச்சினி கும்பாடித்த நூலு தோட நீ தலைப்பைக்கு போத்த ஏமி சேர்த்துவு. பத்தனான தோடத்தை ஏமி சேர்த்துவு. நீ மோட்டத்தை குறக்கத்தை ஒன்றையில வைத்துக் கொண்டிருக்க மதை கடத்தி விட்டா என்ன செய்வது? வைத்தியக்காரன் அது அடிக்க போனது. நண்பா எதுவுமே வாயிலிருந்து பேசக்கூடாது. வாயில பேசக்கூடாது. ஆமா. இந்த ராஜ்யசபைக்கு மனமார்ந்த வணக்கம். அன்பார்ந்த பெரியவர்களும் அருமை தாய்மார்களும் நம்மளை பைத்தியக்காரன் பேசப்பா சொன்னீங்கல்ல. ஆமா, வாய் திறந்து பேச வேணாம். நீ ஆமா அதான் பேசாம இருக்கிறேன். தவறாத ஒரு வார்த்தை பேசக்கூடாது. எப்படி பேசுறது? வாயில் தான் பேச வேணும். வாயில்னா எப்படி? நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு சரியான பதில் உண்டு இல்லைன்னு சொல்லி பேச வேணும். நீங்க சொல்ற வார்த்தைக்கு நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு சரியாக உண்டு இல்லை. உண்டு இல்லை. ஆமா சரி சரி. இந்த ராஜ்யசபைக்கு மனமார்ந்த வணக்கம். உண்டு இல்லை. அன்பார்ந்த பெரியவர்களும் உண்டு இல்லை. அருமை தாய்மார்களும் உண்டு இல்லை. நம்மளை வாழ வைக்கும் தெய்வீக ரசிபக்க ரத்தனமே உண்டு இல்லை. ஏன்னா உண்டு இல்லை. நீங்க தான் சொன்னீங்க. நான் சொல்ற வார்த்தைக்கு உண்டு இல்லைன்னு சொல்றேன். வேற எதுவும் பேச வேணாம். நீங்க ஏன்னா இப்படியே பதில் சொல்லுவாங்க. அட நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு ஊங்குடுறோம். அட நீங்க சொல்ற வார்த்தைக்கு ஊங்குட்ட வேணும். நல்லா கேட்டுக்குங்க. ஆமா சரி மந்திரி. அப்படி இருந்தா நானும் இந்த தினத்திலே தேர் திருவிழா தெருக்குத்திர சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நாடகத்தை ஏற்பாடு செய்திருக்கிறோம். அப்படி ஏற்பாடு செய்திருந்த நானும் இந்த தினத்தில் நம்ம நடத்தக்கூடிய நாடகமானது நரகாசுரன் வதை. என்ன ஓம்பு சொல்றீங்க? அவர் தானே சொன்னாரு. சொல்ற வார்த்தைக்கு ஓம்பு விட்டுறாரு. ஆனா நீங்க ஊம் கூட்டுற மாதிரி தெரியல, ஊம்படிக்கிற மாதிரி தெரியல. எப்படிதான் பேசுறோம்? நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு சரியான பதில் மட்டும் கொடுக்க வேணும். அப்படியா? ஆமா. சரி சரி. மந்திரி, இந்த தினத்தில் நம்ம நடத்தக்கூடிய நாடகமானது பாமா ருக்மணி நரகாசுரன் வதையில் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நாடகத்தை வைத்திருந்தாலும் இந்த நாடகத்திலே நான் யார், என்னுடைய பெயர் என்ன, நான் எதுக்கு வந்திருக்கிறேன் ஒவ்வொன்றாக சொல்கிறேன். சற்று கவனமாக கேட்க வேணும். விளக்கமா சொல்லுங்க, ஒழுக்கமா கேட்கிறேன். அப்படியா?
சமாள நண்பா எஜமா மன்னாதி மன்னன் அண்ணாதி மன்னன் மகடமுடி வேந்தன் மகளபடி வேந்தன் ராஜாதி ராஜன் ராஜாதி ராஜன் ராஜமார்தாண்டன் ராஜா மாறுகண்ணு யாருக்கு மாறுகண்ணு ராஜா மாறுதாண்டன் ராஜ குடிதிரக ராஜாவுக்கு புழுத்துலீங்க இல்ல ஏதோ வீங்கிச்சேன்னு யாருக்கு அடிக்கிறீங்க சொன்னீங்களே நீங்க என்ன ஒன்று ராஜா ராஜ குடிதிரக ராஜா குலகலத்தினா ராஜா குலத்திங்கிறா சொன்னீங்களே மன்னாதி மன்னன் மகடமுடி வேந்தன் சரி ராஜாதி ராஜன் ராஜமார்தாண்டன் சரி ராஜ குலத்திலக குலதிலக 56 நாட்டுக்கு பேரரசனாக வந்திருக்கூடிய என்னுடைய பெயரோ மன்னர் தேவேந்திரன் புரிந்ததா? எப்படி 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 எப்படிங்க உங்க பேர் தேவேந்திர மன்னன் தேசம் இருப்பது 56 தேசம். என் 56 தேசத்திலே வாழ்ந்திருக்கூடிய என்னுடைய நாடோ தெய்வலோகம். ஓஹோ என்னுடைய நாடு தெய்வலோகம். நீங்கள் ஆளக்கூடிய சாம்ராஜ்யம் உண்மைதான். அந்த தெய்வலோகத்திலே வாழ்ந்திருக்கூடிய மன்னருக்கெல்லாம் அதிபதியாக வந்திருக்கூடிய என்னுடைய பெயரோ மன்னர் தேவேந்திர பூபதி. தவறாத ஒரு வார்த்தை இடத்துல பேசக்கூடாது. 14 உலகத்துல ஆமா நீங்கள் ஆளக்கூடிய தெய்வலோகம். தெய்வலோகத்தை ஆண்டு வரக்கூடிய ஆமா தேவேந்திர பூதி. தேவேந்திர பூபதி. வலிக்கிற மாதிரி அடிங்க, வலிக்கிற மாதிரி அடிங்க. ஐயோ உசுரே போகுது அப்பா. இப்படி அடிக்கிறது ஐயோ உசுரே போகுது அப்பா. எத்தனை குடும்பத்துல எடுத்துட்டு வந்துருப்பேன். இப்ப அடிக்க இப்படி அடிக்காதீங்க. ஐயோ வலிக்குதா? வலிக்குதுங்க. நண்பா சரிங்க. இந்த தேவலோகத்துக்கு அதிபதியாக வந்திடக்கூடிய தேவர்களுக்கெல்லாம் அதிபதி உண்மைதான். தேவேந்திர பூபதிங்கிறீங்க உண்மைதான். நீங்கள் ஆளக்கூடிய சாம்ராஜ்யமும் ஆமா 14 உலகத்துல தெய்வலோகம். சரிங்க. ஆமா உங்க அப்பா அம்மா யார்? கேட்டாய ஒரு கேள்வி. என்ன ஆயலாக அம்மாளாக என்னங்க தப்பா கேட்டுட்டேன். என்னுடைய தாயோட பேர் அதிதிரி. எது எது அதிதிரி. ஓ அதி இதேட்டா உண்மைதான். ஆனா எது எது தெரியல. யாருக்கிட்ட கேக்குறேன்? எங்க அண்ணன் கிட்ட. அண்ணனா எல்லாம் பங்காளிங்களா? நீங்க தான் அதி இதீங்க. நீங்க 2 தாய்மார்கள் 2 அம்மா 2 அம்மா அப்பா ஒரே ஒரு அப்பா. எனக்கு அப்படி இல்லையே. உனக்கு எப்படி? ஒரு அம்மா 3 அப்பா. தாய் கேவலமான ஒரு வார்த்தை பேசி கூட இருக்கிறோம். தாய் என்ன கேவலம்? ஏன்னா அம்மா எத்தனை கூட இருக்கலாம்டா, அப்பா ஒண்ணுதானே இருக்கணும். எனக்கு 3 அப்பா ஒரு அம்மாங்க. ஏ தாய்க்கு கேவலமான ஒரு வார்த்தை அல்லவா? நாங்க இதுல போய் கேவலம். உண்மைதானப்பா? தரைக்குறமாக பேசுவாங்கப்பா. என்ன தரைக்குறவு? ஒரு அம்மாவுக்கு 3 அப்பா இருந்தா என்னடா குடும்பம் வருது? குடும்பமே கெட்டு போயிடும்டா. நான் என்ன சொன்னேன்? என்ன சொன்னேன்? 3 அப்பா ஒரு அம்மா அப்படி. ஆமா. ஏங்க எங்க சித்தப்பா, எங்க பெரியப்பா, எங்க அப்பா அப்ப கூட பிறகு 3 பேர் அண்ணன் தம்பிங்க. சித்தப்பா என்ன கூப்பிடுவோம்? சித்தப்பா தானே, அதுல அப்பா வருது இல்ல? ஆமா ஆமா. பெரியப்பா பெரியப்பா நம்ம அப்பா பெரியப்பா சித்தப்பா எங்க அப்பா உங்க அப்பா 3 அப்பா இல்லையா? சரி அப்பா விடுப்பா சொல்லப்பா. எது பேசாலும் கடைசியில எனக்கு அதை நான் போச்சுக்கிட்டு இருக்கிறேன். சரிங்க. என்னுடைய தந்தையார் யார்? காசியப்ப ரிஷி. ஓ தாயார் பெயர் அதிதிதி. தந்தையார் பெயர் காசியப்ப ரிஷி. அதிக்கு பிறந்தவர் யார்? அசுராதி கூட்டமே பிறந்தார்கள். அரக்கமுடு. உண்மைதான். இந்த திதிக்கு பிறந்தவர்கள் இந்த தேவர்கள் நாங்கள் பிறந்தோம். அப்படியா? உண்மைதானப்பா? சரிங்க. அப்படி தெய்வலோகத்திலே வாழ்ந்திடக்கூடிய மன்னன் தேவேந்திரனா இருந்தனாலும் எனக்கு திருமணம் முடிந்ததா? அப்படியா? உண்மைதான். நம்ம பொண்டாட்டியாருங்க. நம்ம பொண்டாட்டியா? உங்க சம்சாரம் யாருன்னு எனக்கு பாதி பொண்டாட்டி உனக்கு பாதி பொண்டாட்டியா? பேச்சுக்காக கேக்குறதானே? என்ன பேச்சு? லைட்டுக்காரர் எதங்க நம்ம லைட்டான்னு கேக்குறாங்க. இந்த ஊருக்காரர் நம்ம கோயிலான்னு கேக்குறாங்க. நம்ம கோயிலான்னு கேட்கலாம். அந்த சீரியல் பல்பு எதங்க நம்ம பல்பான்னு கேக்குறோம். ஆமாப்பா. அது மாதிரி நம்மளதுன்னு இப்படி ஒற்றுமையா கேக்குறதுதான். அதெல்லாம் எப்படி அப்படியே கூட மரியாதைக்குரிய வார்த்தை. அதெல்லாம் எது வேணா கூட அப்படி பேசலாம். ஆனா பொண்டாட்டி விஷயத்துல மட்டும் நம்ம பொண்டாட்டின்னு கேட்க கூடாது. பைத்தியக்காரா? ஏன்டா ஊம் பொண்டாட்டி கேட்காங்க. அப்ப ஊம்படாட்டி
ஊம்படாட்டி உனக்கு அவரு சொல்லி கொடுக்குறாரா உன் பங்காளியா? அவர் சொல்லி கொடுத்தா நம்ம செய்யணும்ல. உங்களுடைய மனைவியுடைய பெயர் என்ன? யாரு? அப்படி கேட்க வேணும். இந்த தேவலோகத்திலே வாழ்ந்திடக்கூடிய என்னுடைய மனுடைய பெயரோ இந்திராணி. ஓ இந்திராணி. உண்மைதான். அந்த போனேன். எங்க போறது? வேற ஒரு தவறு. என்னுடைய மனைவி பெயரோ இந்திராணி என்று சொல்லக்கூடிய அப்படி திருமணம் செய்திருந்தனாலும் இந்த தினத்திலே இந்த தெய்வலோகத்திலே ராஜ்ய சபையானது ஏற்பாடு செய்ய வேணும். ராஜ்ய சபையானது ஏற்பாடு செய்திருந்தனாலும் மன்னாதி மன்னர்கள் ராஜாதி ராஜர்கள் அத்தனைக்கு அழைப்பு கொடுத்து இந்த தெய்வலோகத்துக்கு வர வேணும். தேவர் சபை கூட்டணும். தேவர் சபையானது கூட்ட வேணும். சரி, அதனால சீக்கிரமாக சென்று நான் அழைத்ததாக என்னுடைய மனைவி இந்திராணி இருக்கிறார். நான் அழைத்ததாக சீக்கிரமாக என் பொண்டாட்டிக்கு போறோம். நான் இப்ப போடுங்களா? ஆமா, இப்பதான் போகணும். இப்பவே போகணும். உங்க பொண்டாட்டிக்கிட்ட? ஆமா, என் பொண்டாட்டிக்கிட்ட தான். நானு? ஆமாப்பா. சீக்கிரமா போ 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 போ. ஏசானே அந்த அம்மா ஒத்துக்குமா? நான் சொன்னதாக சொல்லப்பா. நான் சொன்னதாக சொல்லு. உன் புருஷன் தான் சொன்னாரு. வீட்டுக்காரர் தான் சொன்னாரு சொல்லு. சரி வந்துடுவோம். ஏஜமா என்னடா உனக்கு பிரச்சனை? இதான் துட்டுக்கிட்ட நம்மளுக்கு தரணும். அட சண்டாடா, நீ போனா போதும் அவனே வாரி வாரி வளர்க்குவான். அவனை வருத்தத்திரி காட்சி வந்துட்டு. சரி சரி போ 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 சீக்கிரமா. ஏங்க கொண்டாடி ஒண்ணும் வியாதி ஒண்ணும் இல்லையா? பத்திர மாதத்தை தங்கமடாயோட மனைவியானவர் உண்மைதான். தங்கத்தை போலவே இருப்பார். சரி போ சீக்கிரமா. ஆனா ஒண்ணுங்க, மந்திரி வேலை பாக்குறேன்ல. ஆமா, எனக்கு இனிமே 6 மாசம் சம்பளமே வேண்டாம். ஏன்னா நேற்று சம்பளம் கட்டுப்படுதுன்னு சொன்னா அது நேத்து கேட்டேன். சரி, இந்த விஷயம் இப்பதான் சொல்லிக்கிறேன். என்ன வேண்டு? என் பொண்டாடி வீட்டுல இருக்கிறா, நீ அவகிட்ட போடான்னு. ஏன்னா என் பொண்டாட்டிட்டு போறியா? என்ன சொன்னாரு? என் பொண்டாடி வீட்டுல அவகிட்ட போடானீங்க. அதிக பாருங்க வாங்க. நிறைய கருப்பு என்ன இருக்கு. கருப்பு வேற ஒண்ணு இருக்குதா? அரண்மனையிலே இவருடைய மனைவி இருக்கிறார். மன்னன் அழைத்தார்னு சொல்லி ஒரு வார்த்தை சொன்னால் போதும் சீக்கிரமாக வந்து விடுவாள். கூட்டிக்கிட்டு வாடான்னு சொல்லுங்க. உண்மைதானப்பா? சீக்கிரமா கூட்டிட்டு போப்பா. கூட்டு வர சீக்கிரமா. அறிவியல் சபையோட தேவலோகத்தை ஆண்டு வரக்கூடிய தேவேந்திர மன்னனானவர் அவருடைய மனைவி ஆகிய இந்திராணி அழைக்க இந்திராணி சபை தர்பார் மற்ற விஷயம் அவரால் அறியலாம்.